வசனத்தை தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரம் உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்துக்கிற வெளியேற பெற்ற பொக்கிஷம். ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை உயர்த்தும் போது தேவன் அவனை உயர்த்துவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்றால் உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் இருக்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக மட்டுமே இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நிச்சயமாக நம்மை உயிர்ப்பிக்கும். ஆமென். அடுத்த போன நிலைமையில வந்தவுடன் கர்த்தர் உயிர்ப்பிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா ஆமென். நம்மை இந்த நேரத்துல கர்த்தர் நிச்சயமாக உயிர்ப்பிப்பார். ஆமெனா ஹல்லேலூயா. ஓகே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். ஆராதனைக்கு கூடுமான அளவுக்கு சீக்கிரமாய் வாருங்கள். ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது. ஆராதனையை சீக்கிரமா வந்தீங்கன்னா ஒரு 3 ஆராதனை தொடர்ந்து இருக்கிறபடினாலே நம்ம நேரத்துக்கு ஒவ்வொரு ஆராதனை முடித்து நம்ம அடுத்த ஆராதனை ஆரம்பிக்க வேண்டும். அங்கேதான் இன்னைக்கு கொஞ்சம் தீவிரமாக நம்ம பிரசங்கத்தை சீக்கிரமா முடிச்சு ஆகவே நம்ம ஒவ்வொரு ஆராதனையும் நம்ம சரியா முடிக்கணும். ஈவினிங்கா நமக்கு ஊழியர்கள் இருக்கிறது. நம்ம இங்கேயே நம்ம 1:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறது. ஈவினிங் ஊழியர்கள் நம்ம பார்க்கணும். ஆகவே ஆராதனைக்கு பொதுவாகவே சீக்கிரமா நெக்ஸ்ட் இயர் 25ல இருந்து நம்ம கொஞ்சம் ஆராதனை நேரம்லாம் சீக்கிரமாக வைப்போம். ஆகவே அதுவும் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவ இப்ப நீங்க பழகிக்கணும் சீக்கிரமா சரிங்களா? ஓகே, ஆராதனைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தொடர்ந்து முன்மாதிரியான சபை மாடல் சர்ச் என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஓகே, இந்த முன்மாதிரியான சபை, அதாவது இந்த தெசலோனிக்கே சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? முதலாவதாக சொன்னேன், இந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபை. இரண்டாவதாக சொன்னேன், இந்த சபை தேவ அன்பு நிறைந்த சபை. மூன்றாவதாக சொன்னேன், இந்த சபை இயேசுவுடைய வருகைக்காக காத்திருந்த சபை. நான்காவதாக இந்த சபை கர்த்தருடைய வசனத்திலே பெருகுகிற சபையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வசனத்தை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது நம்ம மிகவும் கவனமுள்ளவர்களாக நம்ம கேட்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம இறுதி வரைக்கும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கவனிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தில் பொதுவான காரியங்கள் என்னவென்று பார்த்தோம். வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்று பார்த்தோம். வேதத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று பார்த்தோம். வேதம் வாசிப்பதின் ஆசீர்வாதம் என்னவென்று பார்த்தோம். வேத தியானம் செய்வது எப்படி என்று பார்த்தோம். வேத வார்த்தையை நிலைத்திருக்க வேண்டும், ஏன் நிலைத்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். வேதம் வாசிப்பதில் வேத வார்த்தையை நிலைத்திருப்பது எப்படி என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சப்பாய் நம்பர் 1, வேதத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளையுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சப்பாய் நம்பர் 2, வேதத்துல எப்பொழுதும் நாம அவசரப்படக்கூடாது. சப்பாய் நம்பர் 3, சொந்த அறிவை நாம் சார்ந்து கொள்ளாமல் வேத அறிவை மட்டுமே நாம் சார்ந்து கொள்ளும். அதாவது வேதத்தை மட்டுமே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? இங்கதான் கேட்ட மாதிரி இருக்குதா? ஆமா. எப்ப ரொம்ப நாள் இல்ல, 1 மாசம் நாள் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து ஹல்லேலூயா. இன்னைக்கு 4வது காரியத்தை பார்க்கலாமா? நம்பர் 4, வேதம் வார்த்தையிலே நிலைத்திருப்பது எப்படி? எடுத்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக இன்றைக்கு செய்திக்கு நேராக உள்ள செல்வதற்கு அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை திறவுகோலாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். எடுத்து பிறகு வாசியுங்கள். வாசிக்கிறதை பார்த்து கேட்டு நீ வாசிக்கிறவைகளை உமக்கு தெரியுமா என்றான். ஒருவனுக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி போதும். ஒருவனுக்கு தெரிவிக்காவிட்டால் நீங்கள் நடந்த சமாச்சாரம் என்ன? இந்த கத்திரிக்கா மந்திரி எருசலேமுக்கு வருகிறான். இவன் இங்கே வந்து கர்த்தருடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை தொழுது கொண்டு கடந்து செல்கிறான். அப்படி நகரத்துல ஏறி அவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகும்போது இந்தியா தரிசன புத்தகத்தோட எடுத்து வைத்து அவரதை வாசிக்கிறான். இந்த காரியத்தை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக பிடிப்பு வைகள் இருக்கிற இடத்துக்கு நேராக அனுப்புகிறான். அந்த பிடிப்பு கேட்கிறான், நீ வாசிக்கிறவர்களுடைய புத்தகத்துடைய வார்த்தையுடைய கருத்து உமக்கு என்னவென்று தெரியுமா என்று கேட்கிறான். உடனே கத்திரிக்கா மந்திரி சொல்கிறான், அது எனக்கு எப்படி தெரியும்? ஒருவருடைய எனக்கு வந்து தெரிவிக்காவிட்டால் அதை நான் எப்படி அறிந்து கொள்வேன் என்று சொல்கிறான். கவனிங்கள், இந்த வசனத்தின்படி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? வேத வசனத்தை நாம் வெறும் வாசிப்பதனாலேயோ, வேத வசனத்தை பிரசங்கமாக நாம் கேட்பதனாலேயோ, வேதத்தை ஒவ்வொரு வாரமும் ஆராய்ந்து நம்ம சுமந்து கொண்டு வருவதனாலேயோ, வேத வசனத்தை வேத புத்தகத்தை நம்முடைய வீட்டினுடைய அலமாரிகளை நம்ம வைத்து துடைத்து வைக்கிறதுனாலேயோ நாம வேத வசனத்திலே நிலைத்திருக்க முடியாது. வேத வசனத்திலே எப்படி நாம் நிலைத்திருக்க முடியும் என்றால் வேதத்தினுடைய காரியத்திலே, வேதத்தினுடைய வசனங்களிலே, வேதத்தினுடைய வார்த்தையிலே நாம் எப்பொழுது
உழைக்கிறார்கள். அவர்கள் அறிவு கூர்மையை மட்டும் பயன்படுத்தவில்லை, இரவும் பகலும் படிக்கிறார்கள். அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள். அந்த கடின உழைப்பினுடைய பலன்தான் அவங்க டிகிரி. அல்லேலூயா. டிகிரி முடிச்சிடறாங்க, டிகிரி எடுத்துறாங்க. அல்லேலூயா. சர்டிபிகேட் அவங்க கையில என்ன பண்ணிடுது? ஆமா, வந்துருது. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, என்ன சொல்ல விரும்புகிறேன்? உலக பிரகாசமான கல்வியை முடிப்பதற்கு வெறும் அறிவு கூர்மை மட்டும் போதாமல் அவர்கள் கடின உழைப்பையும் செயல்படுத்துகிறார்கள். அதே போலதான் நாமும் வேதத்திலே நாம் நினைத்திருக்க வேண்டும் என்றால், வெறும் நாம் வாசிக்கிறது மாத்திரமில்லை, அப்பிரசங்கத்தை கேட்பது மாத்திரமில்லை, இந்த வேதத்திற்குரிய காரியத்திலே நாம் கடின உழைப்போடு கூட செயல்பட வேண்டும். அந்த கடின உழைப்பு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் என்ன சொல்கிறார்? சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். அப்ப கர்த்தருடைய வசனமும் உனக்கு தேவை என்றால் நீ பிரயாசப்பட்டு சீயோனுக்கு போக வேண்டும், நீ பிரயாசப்பட்டு எருசலேமுக்கு போக வேண்டும். அதுக்கு உனக்கு கடின உழைப்பு தேவை. அதுக்காக நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் உனக்கு எல்லா இடத்திலும் கிடைக்காது. வசனத்தை கர்த்தர் உனக்கு எப்பொழுது வெளிப்படுத்துவார் என்றால் அதற்கு என்று கடின உழைப்போடு கூட நீ செயல்படும் போது. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை பார்க்கலாம். எசேக்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்கே தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன சொல்கிறார்? வாசிக்கலாம். 8:16. சாட்சி ஆகமத்தை கட்டி தம் சீசருக்குள்ள வேதத்தை முத்திரையிடு. அல்லேலூயா. முத்திரையிடு என்றால் ஒரு கடின உழைப்பு. அல்லேலூயா. சீசருக்குள்ள வேதத்தை சொல்லு என்று இல்லை, அறிக்கையிடு என்று இல்லை, வாசி என்று இல்லை, திருவி என்று இல்லை, முத்திரையிடு என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதத்துக்குரிய காரியத்திலே நாம் எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமில்லை, அதற்கென்று சில கடின உழைப்புகளையும் சுறுசுறுப்புள்ளவர்களாகவும் வேதத்தின் காரியத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நம்மிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு வேலையை செய்கிறோம், கடின உழைப்பை அந்த இடத்துல செயல்படுத்துகிறோம். நம்முடைய வீட்டு வேலையை செய்கிறோம், கடின உழைப்பை செயல்படுத்துகிறோம். நம்முடைய சொந்த காரியங்களை பார்க்கிறோம், கடின உழைப்பை செயல்படுத்துகிறோம். ஆனால் வேதத்திற்குரிய காரியத்தில் மாத்திரம், வேதத்தை அறிந்து கொள்வதிலே மாத்திரம் மிகவும் சோம்பேறிகளாக பல இடத்திலே காணப்படுகிறோம். இது நமக்கு அதிகமாக அறிவுறுத்தி சொல்லும்படியாக சாலமோன் ஞானி நீதிமொழிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு அழகான சொற்சித்திரத்தை அந்த இடத்துல எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம். என்னுடைய குறிப்பு 3 - 5 வசனங்கள் வரையும் தான். ஆனாலும் இது வெறும் வசனத்தை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக நான் 1ஆம் வசனத்திலிருந்து உங்களை வாசிக்கும்படியாக கேட்கப்படுகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து படியுங்கள். நீ உன் சேவையை கர்த்தருடைய வசனத்துக்கு சாய்ந்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி வசனத்தை வா என்று கூப்பிட்டு வசனத்தை சத்தமிட்டு அழைத்து வசனத்தை வெள்ளியை போல் நாடி தேடுவது போல வசனத்தை தேடுவாயாகி போதும். அல்லேலூயா. 4 காரியங்களை ஞானி அங்கு எழுதுகிறான். 1, வசனத்தை சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? வா என்று கூப்பிட்டு, அப்புறம் புத்தியை சத்தமிட்டு, வசனத்தை சத்தமிட்டு அழைத்து, 3வது வசனத்தை வெளியே நாடி, 4வது வசனத்தை முதலைகளை தேடுவது போல தேடுவாயாக. சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கூப்பிட்டு, 2வது சத்தமிட்டு அழைத்து, 3வது வெளியே போல நாடி, 4வது முதலைகளை தேடுவது போல. இந்த 4 காரியமே கடின உழைப்பு தான். இந்த 4 காரியமே என்னது? கடின. அப்ப என்ன சொல்லுகிறான் ஞானி? வேதத்துக்குரிய காரியத்துல, கர்த்தருடைய வசனத்துக்குரிய காரியத்துல நமக்கு கடின உழைப்பு மிகவும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு 3 உவமைகளை அந்த இடத்துல சொல்கிறார். இந்த 3 உவமைகளும் கவனிங்கள். இந்த 3 உவமைகளும் ஒரு காரியத்தை தொலைத்து விட்ட ஒரு நபருடைய வாழ்க்கை சரித்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 உவமைகளை கர்த்தர் முடிக்கும் போது கடின உழைப்போடு கூட அந்த இடத்துல முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது உவமையுடைய கருத்து என்ன? 100 ஆடுகளை வைத்திருந்த ஒரு மனுஷன் ஒரு ஆட்டை தொலைத்தான்.
அவன் கடின உழைப்போடு கூட வனாந்திரத்துல சுற்றி திரிந்து அந்த ஆட்டை பெற்றுக் கொண்டான். இரண்டாவது, 10 வெள்ளிக்காசுகளை வைத்திருந்த ஸ்திரீ 1 வெள்ளிக்காசை கொலைத்தான். அவள் வீட்டை பெருக்கி விளக்கை கொளுத்தி அவள் தேடி முற்றிலுமா ஜாக்கிரதையா தேடி கடினமா உழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை பெற்றுக் கொண்டான். மூன்றாவது, தகப்பனை இழந்த இளைய குமாரன் அவன் பல பாடுகள்பட்டு கடின உழைப்போடு மீண்டும் மனம் திரும்பி மீண்டுமாக தகப்பனிடத்துல வந்து சேர்ந்தான். இந்த 3 ஓவியங்களுமே கர்த்தர் கடின உழைப்போடு கூட முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வேதத்துக்குரிய காரியத்துல நமக்கு கடின உழைப்பு என்றது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். தரிசன புஸ்தகம் 34:16 வசனத்தை அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? மிகவும் முக்கியமான வசனம், அனைவருக்கு தெரிந்த வசனம், ஆனால் நம்ம வாசிக்கலாம். தன்னுடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். அல்லேலூயா. ஏதோ கைக்கு எட்டத வாசிக்காத, ஏதோ உனக்கு தெரிந்ததை வாசிக்காத, தேடு. நீ வந்து கடினமா உழைக்கணும். அல்லேலூயா. நீ பிரயாசப்படணும். கர்த்தருடைய புத்தகத்தை நீ சுறுசுறுப்பா இருக்கணும். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். அதுல ஒன்றும் குறையாது, அதுல ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசி. கர்த்தருடைய வசனத்துல நீ உன்னுடைய கடின உழைப்பை செயல்படுத்து. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வசனத்துல சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும். நிறைய பேருக்கு நீங்க ஜெபிக்கிறதுக்கு சுறுசுறுப்பு இருக்கும், சர்ச்சுக்கு வரதுக்கு சுறுசுறுப்பு இருக்கும். ஆனா வசனத்தை வாசிக்கிற காரியத்துல, வசனத்தை கற்றுக்கொள்ற காரியத்துல, வசனத்தை அறிந்து கொள்ற காரியத்துல நமக்கு இன்னைக்கு அந்த கடின உழைப்பும் சுறுசுறுப்பும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. சோம்பேறிகளுக்கு கர்த்தர் ஒரு நாள் உதவி செய்ய மாட்டார். ஆமெனா. அல்லேலூயா. அந்த வேதத்துல அநேக பொக்கிஷங்கள் உண்டு. ஆமாவா? ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு வெறும் கூழாங்கற்கள் தான் வேண்டும் என்றால் நாம் வெறும் ஆச்சோரமா நடந்து போனால் போதும். அல்லேலூயா. உங்களுக்கு தேவைப்படுகிறது கூழாங்கற்களாக இருந்தால் நீங்கள் ஆச்சோரமா நடந்து போனால் உங்களுக்கு கூழாங்கற்கள் கிடைத்துவிடும். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு முத்துக்கள் தேவை என்றால் நீங்கள் ஆழ்கடலின் ஆழத்திலே விழுந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. இந்த வேதம் என்பது அநேக முத்துக்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், இது உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இந்த ஆசீர்வாதத்தை நாம் பருக வேண்டும் என்றால், இதிலே நமக்கு ஒரு கடின உழைப்பு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. சோம்பேறிகளுக்கு கர்த்தர் ஒரு நாள் உதவி செய்ய மாட்டார். நீங்க வாசிக்கலாம், எடுத்துக்கங்க. நான் அப்படியே சொல்லிடுறேன், டைம் ஆகுது நமக்கு. நீதிமொழிகள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 21:25. சோம்பேறியின் கைகள் சம்மதியாதனால் அவன் ஆசை அவனை கொள்ளும். நிறைய பேருக்கு நீங்க வேதத்துல ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறீங்களே, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறீங்களே, இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு செய்யுங்க, நிறைய ஆசை இருக்குது. ஆனா நீ சோம்பேறியா இருக்கிறதுனால உன் ஆசை உன்னை கொன்று கொண்டிருக்கிறது. உன் ஆசை ஒன்று உனக்கு நடக்கவே இல்லை. அல்லேலூயா. அவங்க உன் ஆசை உனக்கு நடக்கவே நடக்காது. ஏன் தெரியுமா? சோம்பேறி இருக்கணும். வேதத்தை படிக்கிறதுக்கு கஷ்டம், அதை தியானிக்கிறதுக்கு கஷ்டம், எழுதுறதுக்கு கஷ்டம், ஆண்டவர் எதுனா ஒண்ணு சொன்னா அதை அண்டர்லைன் பண்றதுக்கு கஷ்டம். அல்லேலூயா. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவருடைய ஆசை அவரை கொள்ளுகிறதாக இருக்குது. அதே நீதிமொழிகள் புத்தகத்தை 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாக இருக்கும். சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாக இருப்பான். அல்லேலூயா. அவன் யாருக்கு சோம்பேறித்தனம் இருக்குதோ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பட்டினியாக தான் இருக்க முடியும். ஒருவேளை உலக பிரகாரமான சாப்பாடு வேணா, காலைல இட்லி, மதியான பிரியாணி, நைட்டு சப்பாத்தின்னு சாப்பிடலாம். அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா அவன் பட்டினியா தான் கிடக்கும். ஏன்னா அவன் சோம்பேறியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புடைய கையோ செல்வத்தை உண்டாக்கும். நீங்க சுறுசுறுப்புள்ளவங்களா இருந்தீங்கன்னா நீங்க வேதத்துல செல்வந்தர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. சுறுசுறுப்புள்ளவங்களா இருந்தீங்கன்னா வேதத்துல நீங்க செல்வந்தர்களாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க உங்களை கர்த்தர் செல்வந்தர்களாக மாற்றுவார். எதுல? இன்னைக்கு நிறைய பேர் பணத்துல செல்வந்தராக, சில பேர் குணத்துல செல்வந்தனாக, சில பேர் அதிகாரத்துல செல்வந்தனாக. ஆனா நீங்களும் நானும் வசனத்துல செல்வந்தர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நம்மிடத்துல தேவைப்படுகிறது சுறுசுறுப்பும் கடின உழைப்பும் மட்டும். அல்லேலூயா. அதுவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிற வார்த்தை என்ன? பாயிண்ட் வந்துடுறேன், கவனிங்க. வேத வார்த்தையில நாம் எப்படி நிலைத்திருக்க முடியும்? நம்பர் 4, வேதத்திலே நாம் கடின உழைப்போடு கூட செயல்பட வேண்டும். வேத விஷயத்துல நாம் கடின உழைப்போடு கூட செயல்பட வேண்டும். அல்லேலூயா. உங்க மனசாட்சி தொட்டு கேளுங்க. வசனத்தை அறிந்து கொள்றதுக்கு எத்தனை பேர் கடினமா உழைக்கிறீங்க?
கடினமா உழைத்து நீங்க செயல்படுறீங்க, நம்ம மனசாட்சியை கேட்டுக்கொள்வோம். நாம அதுக்கு ஒருவேளை டைம் வச்சுனா கூட இப்படியோ ஜோம் பண்ணிட்டு ஓடுறோம். என்ன ஜோம் எல்லாம் வண்டி ஓட இப்படியோ ஜோம் பண்ணிட்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவர் அல்லே இல்லையா போற ஆண்டவரே ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோம். நான் கேட்க மறந்தது எல்லாத்தையும் கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனா வேதத்துல கடின உழைப்பு நமக்கு இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. கொண்டாடப்படுகிறோம். அப்படியே ஒவ்வொரு மனம் முடிவுபடுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு அதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. வேத விஷயத்துல கடின உழைப்பு உங்களுக்கு தேவையான நாமே அவன் சொல்லுவான். அல்லேலூயா. 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 வேத விஷயத்தில் நாம் சுறுசுறுப்பா உள்ளவர்களாக இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய லாபங்கள் என்ன? வேத விஷயத்தில், அதாவது வேதத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய லாபம் என்ன? அதாவது எப்படி கூட சொல்றேன், வேத விஷயத்தில் சோம்பேறிகளாக இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய நஷ்டங்கள் என்ன? அதை இது நஷ்டமாவும் எடுத்துக்கலாம். சுறுசுறுப்பாக நமக்கு லாபம், சோம்பேறியாக நமக்கு நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் நமக்கு நம்ம தெரிஞ்சிடும். முடியும் போது தெரிஞ்சிடும். இந்த பிரசனத்தை முடியும் போது நம்ம எந்த கேட்டகரின்னு தெரிஞ்சிடும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கு தன்னுடைய வார்த்தை வாங்கி தியானிக்கிறது? ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவாரா? அல்லேலூயா. வேதத்துல நம்ம எப்படி இருக்கணும்? என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அவர்களுக்கு அந்நிய காரியமாக தெரியினாங்க. எழுதி கொடுத்திருக்க ஆண்டவர் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு போறோம் நிறைய பேர். ஆனால் தான் கர்த்தர் சொல்றார், வேதத்துல ஆண்டவர் நம்மளை சுறுசுறுப்போடு கடின உழைப்போடு செயல்பட கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத விஷயத்தில் சுறுசுறுப்பா இருக்கும் போது அதான் எனக்கு ஆகும். வேத விஷயத்தில் சுறுசுறுப்போடு, அதாவது வேதத்தில் வேதத்தை அறிந்து கொள்வதிலையோ, வேதத்தை தெரிந்து கொள்வதிலையோ, வேதத்தை வாசிக்கிறதுலையோ, வேதத்தை நிலைத்திருக்கிறதுலையோ, வேத விஷயத்தில் நாம் சுறுசுறுப்பு உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய லாபம் என்ன? அல்லேலூயா. என்ன நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளும் பார்க்கலாமா? ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவாரா? எல்லாம் நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்து அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். 2 பேதுரு புத்தகம் முதலாவது வேதம் சுறுசுறுப்பாக இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய லாபம் என்ன? 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாக. 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுதலை உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது, வசனத்தை விளக்கம் போன்ற பிரகாசிக்கிற வசனத்தை கவனித்திருப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். வேத வசனத்திலே நாம சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய முதல் லாபம் என்னவென்றால் வேதத்தை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கும். அல்லேலூயா. வேதத்தை கேட்கணும் பிரச்சனை நிறைய பேர் கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென். வார கற்றுக்கு வரோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை கேட்கிறோம். அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், போய்க்கிறது கேட்கிறது பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் யாக்கோபு 1:22 ஆண்டவரின் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, நீ கேட்கிறத ஸ்டாப் பண்றல. அல்லேலூயா. நீ கேட்டு அதை கவனிக்க வேண்டும். கேட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். அதை என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அல்லேலூயா. நீ நிறைய பேர் கவனிங்க, நிறைய விஷயங்களை கவனிக்கணும். உங்களை கவனிக்கிறீங்க, உங்க குடும்பத்தை கவனிக்கிறீங்க. அல்லேலூயா. வேற ஸ்தலத்தை கவனிக்கிறீங்க. அவன் ரொம்ப நல்லதுதான். உங்களை கவனிக்கணும், உங்க குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், வேற ஸ்தலத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கர்த்தருடைய வசனத்தை கவனிக்காமல் இருப்போம் என்றால் நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமா போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை முறை போட்டுருப்பாரு, எத்தனை முறை உனக்கு நேரம் கை நீட்டு இருப்பாரு ஆண்டவர், எத்தனை முறை உங்ககிட்ட ஆண்டவர் வார்த்தையை அமைச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஆமென். வசனத்தை ஆண்டவர் அனுப்பும் போதெல்லாம் நீ அதை கேட்டு 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 அதை லிசன் பண்ண மாட்ட. கேட்கிற காதுல நல்லா விழுது. என்ன கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்தவர் அவர்தான். அதனால விழுது. சர்ச்சைக்கு வர அதனால விழுது. வசனத்தை உட்கார்ந்து கேட்கறது அதனால விழுது. நீ கிறிஸ்தவன் அதனால விழுது. உனக்கு ஆண்டவர் அவர்தான் அதனால விழுது. நீ தேவனுடைய பிள்ளை அதனால உனக்கு விழுது. அல்லேலூயா. அவரோட நட்சத்திரம் அதனால உனக்கு விழுது. கேட்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அதை லிசன் பண்ணணும், கவனிக்கணும். அல்லேலூயா. நீ போயிட்டே இருக்கிற கர்த்தர் திடீர்னு பேசுறாரு, பிரேக் போட்டு நிக்கணும் அந்த இடத்துல.
அதே போய் வாசிக்கிறேன். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், அப்படியே வாசிக்கிறேன். திடீர்னு 17ஆம் வசனம் 2:17 வருது. உலகமும் அதன் ஈச்சையும் ஒழிந்து போ. டக்குன்னு நடத்த ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. டக்குன்னு நிக்கணும். நான் பாட்டுக்கு ஆண்டவர் பேசுறத கவனிக்காம பாருங்க போகணும். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அது சொல்றது புரியுதுன்றவங்க மாதிரி கையை உயர்த்தி அல்லே. அதைத்தாங்க கருத்து பேசுறாரு. நீ வாசிக்கிற பிரச்சனை இல்லை. வசனம் 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 பேசுற, நீ வாசிக்கிற பைபிள தூக்குற பிரச்சனை இல்ல. வீட்டுல ஜெபம் பண்ணும்போது பைபிள படிச்சுட்டு தான் நீ ஜெபம் பண்ற. கரெக்ட், நல்லதுதான். நீ கவனிக்கிறியா? வேற விஷயத்துல நீ கடின உழைப்போடு நீ செயல்பட்டா உனக்கு வரக்கூடிய முதல் லாபம் என்னன்னா, நீ வசனத்தை கவனிக்கிறவர்களாக நீங்க மாறுவீங்க. அல்லேலூயா. எத்தனையோ முறை கர்த்தர் நம்மளை கூப்பிடுறாரு, ஆனா நம்ம கவனிக்காம போயிட்டு இருக்கிறோமே. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு நிலைமை என்ன? நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. வாசிங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். டக்கு டக்கு டக்குன்னு வசனத்தை வந்து வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1:24. நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். அதே மாதிரி கூப்பிட்டோம். எத்தனை பேர் பைபிள் அந்த வசனம் இருக்குது இருக்குதுன்றவங்க கையில உயர்த்தி அல்லேலூயா. சில பேருக்கு இருக்க மாட்டேங்குது. துணிச்சு சாப்பிடுவாங்கன்னு தெரியுது. பசி எடுத்து ஆராய்ச்சிக்கு நிமிர்ந்து அவனை வந்து பசி எடுத்து தெளிச்சு ஒரு பக்கத்தை பிடிச்சு நான் சாப்பிட்டுருக்கேன். அல்லேலூயா. பசிப்பா நான் கூப்பிட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கைகளை நீட்டியும் கவனிக்கிறவன் ஆண்டலை கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்ப ஆண்டவர் கூப்பிட்டா நீ கவனிக்கணும். அப்படி கவனிங்க. ஆண்டவர் கையை நீட்டினா நீ கவனிக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இந்த காலத்துல ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களிடத்துல தேவன் பேசுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் உன்னை கூப்பிட்டா நீ பிரேக் போட்டு கவனிக்கணும். கர்த்தர் உனக்கு நேரம் கையை நீட்டினா பிரேக் போட்டுனா உடனே ஐயா வண்டி போட்டுட்டு போறீங்க, அம்மா வண்டி போட்டுட்டு போறீங்க. அதே போலயா டிராபிக் போலீஸ் ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் பின்னாடி கையை போடுறாரு. என்ன பண்ணுவீங்க? போயா நிக்க முடியாது. போவீங்களா? என்ன பண்ணுவோம்? ஃபைன் போட்டுரும். இல்ல நான் தப்பு சொல்லிட்டேன். அம்மா கேமரா வச்சிருக்கேன், ஜூம் பண்ணி பாக்குறோம். நம்பர் வண்டி நம்பர் என்ன, நீ எத்தனை வருஷம் வண்டி எடுத்த, நீ இன்சூரன்ஸ் வண்டிக்கு கட்டினியா இல்லையா, அல்லேலூயா எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். அவன் கை நீட்டினாலே நிக்கிறிய, கர்த்தர் உனக்கு எத்தனை முறை கை நீட்டிருப்பாரு. நீ அவர் கை நீட்டும்போது நின்னியா, கவனிச்சியா? இந்த காலை வேளையில கர்த்தர் உன்கிட்ட பேசிக் கொள்ளுகிற காரியம், கர்த்தர் உனக்கு நேராக கையை நீட்டினா நீ அதை கவனிக்கணும். அதை கவனிக்காத பட்சத்துல என்ன நடக்கும்? சங்கீதம் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம், சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை சீக்கிரமாய் படிங்கள். 81. என் ஜனமே, ஏன் நீங்கள் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கவில்லை? செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் அவர்கள் இருதயத்தில் கடினத்திற்கு விட்டுவிட்டு தங்கள் யோசனையின் வழியே நடந்தார்கள். கர்த்தர் உன்னை கூப்பிடுறாரு, கை நீட்டுறாரு, நீ கவனிக்க மாட்ட. ஓ யோசனையின் படி நீ நடக்கிற. கர்த்தர் சொல்லுவாரு, யோசனை நீ நடந்து கருத்துல கீழே வந்துடும். அப்பா ஆண்டவரை ஊத்துல ஆண்டவரே காப்பாத்துங்க. ஆண்டு ஓ யோசனை படிதானே போனேன், ஓ விருப்பத்தின் படிதானே போனேன், ஓ இஷ்டத்தின் படிதானே போனேன். இன்னைக்கு கர்த்தரை கூப்பிட்டா கேட்கறது இல்ல, கர்த்தரை கை நீட்டினா கவனிக்கிறது இல்ல. இவங்க இஷ்டத்துக்கு போறது. ஆனா கீழே வந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஆண்டவரே கீழே வந்துட்டான ஆண்டவர் யாரும் வரணும். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வந்து கூப்பிட்டேன் வந்தியா, கை நின்று உன் இஷ்டப்படி போனேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கூப்பிடும் போது கவனிக்காம போறவனுக்கு ஆண்டவர் இதோட எடுத்து வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 7:13 சீக்கிரம் வாசிக்கலாம். சகரியா 7:13. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேட்காமல் போனார்களோ. எத்தனை பேர் பைபிள்ல வசனம் இருக்குது? இருந்தா வாங்கணும்ல, இருந்தா அல்லேலூயா சொல்லணும்ல. இருக்கா? நான் கூப்பிட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர் உன்னை கூப்பிடார், ஊழியத்துக்கு
என்கிட்ட வாப்பா. அவரோட கூப்பிடும்போது நீ கேட்க மாட்டேன்னு போவ. உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவர் கேட்கணுமா? இதை நான் கேட்கலங்க. யாரும் என் மேல போச்சுக்காதீங்க. யாரு கேட்க, யார் சொல்றா? அதனாலதான் வசனத்தை வாசிக்க சொன்னேன். யார் சொல்றது? நான் கூப்பிட்ட போது நீ கிளம்ப போயிட்ட, நீ கூப்பிடும் போது நானும் பயமா இருந்தா. அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை முறை நமக்கு கூப்பிடுவோம், எத்தனை முறை ஆண்டவர் நம்ம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஒண்ணும் சொல்றோம், ஆண்டவர் பேசும்போது அப்படியே ஆண்டவர் யாருக்கோ பேசுற அப்படியே உட்கார்ந்து. ஆனா இங்க மறைச்சிடலாங்க. இங்க இங்க எல்லாம் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணவா தெரியாது. நீங்க நிறைய பேர் ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் ஜெபத்துக்கு வரல, ஏன் கேட்கல? காரணம் ஏதோ ஒரு ரீசன் சொல்ல நமக்கு ரீசன் நிறைய இருக்கு. ஏன் ஜெபத்துக்கு வரல, ஏதோ ஒரு ரீசன். ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏதோ ஒரு ரீசன். ஏன் வரல, ஏதோ ஒரு ரீசன். காரணம் சொல்லலாம் நமக்கு தெரியாது. ஏகப்பட்ட காரணத்தை நம்ம சொல்லி சமாளிக்கலாம். ஆனா அவர் நமக்கு வைப்பாரு பாருங்க, அப்ப சமாளிக்கவே முடியாது. சொல்றது வளர்ந்தா எத்தனை பேர் வளர்ந்து நான் சொல்றது? இன்னைக்கு காரணம் சொல்லிடலாம். ஊழியக்காரங்க கேட்கும் போது காரணம் சொல்லிடலாம். உனக்கு மேல இருக்கிறவங்க கேட்கும் போது நீ காரணம் சொல்லிடலாம். காரணம் சொல்லி இனியோட எதுனா உடம்பு சரியில்லைன்னா பாஸ் பண்ண செய்ய முடியாது. உடம்பு முடியல பாஸ்தே, என்னடா வர முடியல பாஸ்தே அப்படின்னா பாஸ் பண்ண சொல்ல முடியாது. அவங்க உடம்பு அப்படியே அப்படியே சரிம்மா சரி சரி சிஸ்டர் சரி சொல்லிட்டு அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? உடம்பு உள்ளவங்க நீ வரணும் அப்படின்னு சொன்னா பாஸ்டர் மேல கோவம் வந்துடும். அல்லேலூயா. சமாளிக்கலாம். என்ன காரணம் சொல்லி சமாளிச்சிடலாம். ஏன் ஊழியம் செய்யல அப்படின்னு கேட்டா காரணத்தை நீ சொல்லிடலாம். ஏன் கேட்க காரணத்தை நீ சொல்லிடலாம். காரணத்தை சொல்லிடலாங்க. காரணத்தை மனுஷங்கிட்ட சொல்லிடலாம், கர்த்தர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சு என்ன பண்றது? நீ வரவாங்க என்ன பண்ணிட்டு அவருக்கு தெரியும். அதே மாதிரி ஊழியம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவருக்கு தெரியும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை கொடுக்காம அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கிட்ட போயிட்டு நீ எந்த ரீசனும் சொல்லலாம் முடியாது, சமாளிக்க முடியாது. அவர் ஏன் தெரியுமா? அவர் உன்னையும் சமாளிப்பாரு, அதே உலகத்துல இருக்கிற எல்லாரையும் சமாளிப்பாரு. எனக்கு எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர் மகாராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். அவருடைய கரத்தின் விரல் அசைவினாலே இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறார். நான் எவ்வளவு காரணம் சொல்லிட்டேன். அவர்கிட்ட போய் நிற்கும் போது ஒண்ணுமே சொல்ல முடியாது. என்ன சொல்றது? அல்லேலூயா. கேட்க மாட்டேன். நீ கூட்ட நான் கேட்க மாட்டேன். நான் கூட்ட நீ கேட்டியா? நான் கூட்ட நீ கவனிச்சியா? நீ கூட்ட நான் கவனிக்குமா? அல்லேலூயா. நீதி செய்கிற தேவன். நீதி வாசிக்கலாம். நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் நீங்க ஆல்ரெடி நீங்க 24ஆம் வசனத்துல நீங்க என்ன வாசிச்சீங்க? பிரச்சனை வந்துச்சு, அப்ப நோக்கி கூப்பிடுவாங்க. நான் மருத்துவம் கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில தேடுவார்கள், என்னை காண மாட்டார். ஏன்னா நான் கூப்பிட்டேன்ல 24ஆம் வசனத்துல சொன்னாரா? நான் கூப்பிட்டேன், நீ கேட்கல. நான் கையை நேடி நீ என்ன பண்ண கவனிக்கல. தச்சுக்கோ எத்தனை முறை சொன்னேன். அல்லேலூயா. நீ போறது ஒரு தேவையில்லாத ஐக்கியம், தவறான ஐக்கியம். அந்த தவறான ஐக்கியத்துல இருக்காத. அது என்னைக்காவது ஒரு கவுத்து விட எத்தனை முறை ஆண்டவர் உன்னை எச்சரித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரித்து பேசினாலும் இன்னும் சபையில வைக்கிற ஒரு ஐக்கியத்துக்கு வந்து உட்கார முடியல. அல்லேலூயா. ஆமென். ஆனா நமக்கு மத்ததுக்கெல்லாம் டைம் இருக்கு. அங்க போறதுக்கு டைம் இருக்கு, இதை செய்யறதுக்கு டைம் இருக்கு, அதை செய்யறதுக்கு டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. சாக்கு போக்குல சொல்லிருந்தாங்க. ஆண்டவர் சொல்லும் போது வசனத்தை வார்த்தையை நம்ம கவனிக்க லிசன் பண்ணணும். லிசன் பண்ணணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்கள். ஆண்டவர் இயேசுவை வேதம் என்ன சொல்லுகிறது? நம்ம இயேசுவை எப்படி பார்க்க வேண்டுமா, எப்படி நம்ம அவரை அறிந்து கொள்ள வேண்டுமா? எப்படி ஆட்கள் மிகவும் அழகாக எடுத்துக்கிறான். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சீக்கிரமாய் படியுங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரரே, பரிசுத்த சகோதரரே, அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து நம்ம போடுறதுக்கு கவனித்து பாருங்கள். கவனிக்கணும்.
நீ அவர் ஆண்டவர்னு சொல்ற பெரிய விஷயம் இல்ல, எல்லாரும் தான் சொல்லுவான். அல்லேலூயா. நீ அவர் ரட்சகர்னு சொல்ற பெரிய விஷயம் இல்ல, அவர் ரட்சகர் தான். நீ சொன்னான்னு சொல்ல அவர் ரட்சகர் தான். நீ அவர் ராஜான்ற, அவர் ராஜா இல்ல, ராஜாதி ராஜாவே அவர் தான். அல்லேலூயா. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீ அவரை கர்த்தர்னு சொல்ற, ஆண்டவர்னு சொல்ற, ரட்சகர்னு சொல்ற, ராஜான்னு சொல்ற, நல்லவர்னு சொல்ற, வல்லவர்னு சொல்ற, அற்புதமானவர் சொல்ற, அதிசயமானவர் சொல்ற. ஓகே ரைட். ஆனா அவரை கவனித்து பாரு. அல்லேலூயா. அவரை கவனித்து, அல்லேலூயா, அவரை கவனிக்கிறது ஒண்ணுதான், வசனத்தை கவனிக்கிறது. கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாகிறது, ஒன்றாகிறது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம எப்படி வேதத்தின் விஷயத்துல, வேதத்தினுடைய காரியத்துல நம்ம எப்படி சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கும் போது நமக்கு வரக்கூடிய முதல் லாபம் என்ன? நம்பர் 1, நம்ம வசனத்தை கவனிக்கிறவர்களா. எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் எபிரேயர் அதிலே அங்கே இருக்கு. 2:1 வாசிங்க. ஆகையால் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக கேட்க வேண்டும் போல. அப்படி போட்டிருக்கு. என்ன பண்ணணுமா? கவனிக்கணும். மிகுந்த ஜாக்கிரதையா கேட்கணும் போல. மிகுந்த ஜாக்கிரதையா கவனி. இந்த இஸ்ரேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்படும் போது, மோசையின் தலைமையில புறப்படும் போது, ஆண்டவர் கானான் தேசத்தை அவங்க கொடுக்கிற வாக்கு கூட்டு வந்தாரு. இந்த கானான் தேசத்துல நிறைய பேர் கானானியர், ஏத்தியர், எபூசியர், எமோரியர், மோவாபியர், அம்மோனியர், அமலேக்கியர், நிறைய பிரதாதி மக்கள் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அவங்க எல்லாத்தையும் துரத்திடுவேன். துரத்திட்டு உங்களுக்கு அந்த இடத்த என்ன பண்றேன், நான் கொடுக்குறேன். நீங்க உங்க நான் பலர் கொடுப்பேன், நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, துரத்திடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க துரத்தாம என்ன பண்ண பத்தினது பாக்குறீங்களா எல்லாரும்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28, 29, 30, 31, 32, 33, அதாவது 27ஆம் வசனத்துல இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நிறைய ஜாதிகளை இவங்க துரத்தி விடாம வச்சுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஆமென். அதனால கர்த்தர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொன்னாரு, எப்பா உங்களோட நான் உடன்படிக்கை பண்ணிருக்கேன், அந்த உடன்படிக்கை நான் விட்டு என்னைக்குமே விலக மாட்டேன், அதன்படி நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கண்டிப்பா என்ன பண்ணுவேன், நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல என்ன பண்றாரு ஆண்டவர்? வாசிங்க 2:22. அதிலே நடக்கும்படிக்கு கவனிப்பார்களோ இல்லையோ. ஆண்டவர் பாருங்க, நீ கவனிக்கிறியா இல்லையா? அல்லேலூயா. கவனிக்கிறியா இல்லையா என்று அந்த விட்டு வச்சாங்கல்ல, அந்த ஜனங்களை வச்சு கர்த்தர் ஒரு சோதனை வைக்கிறாரு. உங்களுக்கு என்னன்னா, நீ கர்த்தருடைய நியாயங்களையும் வேதங்களையும் கவனிக்கிறியோ கவனிக்க மாட்டியோ அப்படின்னு சொல்லி உன்னை ஆண்டவர் என்ன பண்றாராம், சோதிக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க போனா கோலியாத்தோட இந்த காலத்துக்கு. அதுல வந்து கோலியாத் பெரிய பாத்தீங்கன்னா வீர வசனங்களை விடுறான். என்ன விடுறான்? உங்கள யாருமே இல்லையாடா, இஸ்ரேல எபிரேயர்ல யாருமே இல்லையா என் கூட சண்டை போடுறதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றான், வார்த்தைகளை விடுறான். அதே அந்த வார்த்தை யாருக்கு? சவுலுக்கு. அந்த வார்த்தை யாருக்கு? ராணுவ படைக்கு. அந்த வார்த்தை யாருக்கு? சவுல் கூட இருந்த யுத்த வீரர்களுக்கு. அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, தாவீது அந்த வார்த்தையை கேட்டான். தாவீது அந்த வார்த்தையை கேட்டான். நம்ம வீட்டுல நம்ம பக்கத்து வீட்டுல சண்டை போட்டோம், அமைதியா கேட்போம். அமைதியா சண்டை போடணும் என்னன்னு கேட்போம், அமைதியா. பக்கத்து வீட்டுல சண்டை போடுற விஷயம் ரொம்ப முக்கியமானப்பா. இந்த குக்கர் ஆஃப் பண்ணு. இப்ப நேரத்தில் மிக்ஸியை வராங்க ஆஃப் பண்ணு. பக்கத்து வீட்டுல பேசுறாங்க கேட்க. பக்கத்து வீட்டுல பேசுற விஷயத்த கவனித்து கேட்கிறேன். அல்லேலூயா. நைனா பைசாக்கு புரோஜனம் இல்லாத பேச மாட்டீங்களா விஷயம்? அல்லேலூயா. ஆமென். ஆனா கவனிங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் அங்க போறான். அந்த வார்த்தை தாவீதுக்கு கிடையாது, சவுலுக்கு, சவுளுடைய யுத்த வீரர்களுக்கு, சவுலிடத்துல இருக்கிற வாலிபர்களுக்கு, யுத்த புருஷர்களுக்கு அந்த வார்த்தை. ஆனா தாவீது அதை கேட்டான். எப்பவுமே நம்ம கவனிக்கிறவர்களாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த லிசன் பண்ற அந்த ஹேபிட் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அவன் கர்த்தர் நம்ம உயர்வின் இடத்துக்கு நிச்சயமா கொடுக்கும். எதை கவனிக்கிறோமோ அதை கவனிக்கணும். சொன்னதுல பக்கத்துல நடந்து தண்டை அது நமக்கு தேவை. அல்லேலூயா. தாவீது அதை கேட்டான். தாவீது அதை லிசன் பண்ணி கேட்டதுனாலதான் கவனிங்க, தாவீதுக்கு கர்த்தர் வைக்கிற உயர்வுக்கு ஒரு அடிக்கல்லை அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு நாட்டினான். கர்த்தர் உங்களுக்கு உயர்வு கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் எனக்கு உயர்வு கொடுப்பாரு. என் குடும்பத்தை ஆண்டு அது கூட கண்டிப்பா நம்ம அது கூட கைட்டு நல்லதான் சொல்றேன். காலையில கர்த்தர் உயர்த்து வரன்றவங்க கரங்களை உயர்த்துவாரா?
நான் உயர்த்துவேன். ஆனா அதுக்கு அந்த உயர்வை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். தாவீதுக்குரிய உயர்வை ஆண்டவர் தாவீதுக்கு வச்சிருக்காரு. ஆனா அதுக்குரிய அடிக்கல தேவதை ஆண்டவர் நாட்டுறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல தாவீது போய் அந்த வார்த்தையில லிசன் பண்ணி கேட்டான் பாருங்க. கேட்டதுனாலதான் போய் விசாரிச்சனாலதான் சவுலிடத்துல போனதுனாலதான் கோலியாத் இடத்துல போனதுனாலதான் கோலியாத் தலையை கையில எடுத்தாங்க. விலங்குனா ஒரு ஆமை. கோலியாத்தின் தலையை கையில எடுத்துட்டு சொல்றான், ஓ கர்த்தர் எனக்கு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. உடனே நான் சொல்றாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. அங்க ஆரம்பிச்சு தாவீதுடைய உயர்வு. நிறைய பேர் இது தாவீதுடைய பிரச்சனை நினைப்பாங்க. இல்ல, தாவீதுக்கான உயர்வு அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிங்காசனத்திலே கர்த்தர் 12 கோத்திரங்களை ஆளுகை செய்யக்கூடிய 11 கோத்திரங்களை ஆளுகை செய்யக்கூடிய இஸ்ரவேலிலே ஒரு உறுதியான ஒரு ராஜாவாக கர்த்தர் தாவீதை நாட்டினார். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் தெரியுமா? சின்ன பையன் சாமுவேல், சின்ன பையன் விளக்கெல்லாம் அணைச்சிட்டு கர்த்தருடைய சமூகத்தை அப்படி ஓரமா படுத்துட்டு இருக்கான். லைட் கிடையாது, ஒண்ணு கிடையாது, விளக்கு எரியிற விளக்க அணைச்சிட்டு படுத்துட்டான். ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல கவனிங்க, கர்த்தர் சாமுவேலே கூப்பிட்டு அதை கூப்பிடத்தை கவனிச்சான் பாருங்க. அந்த கவனிச்சதுனாலதான் சாமுவேலே ஒருவேளை ஏறி கூப்பிட்டு ஏறிட்ட போனா அதை ரைட்டு விட்டுரு, சின்ன பையன் தெரியாது போயிட்டான். அந்த சாமுவேல் பாத்தீங்கன்னா ஏறி சொல்லி கொடுத்ததுக்கு பிறகும் திருப்பி அந்த சாமுவேலேன்னு வரக்கூடிய அந்த கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறவனா இருந்தபடினாலதான் அவன் பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இஸ்ரவேலை எழுப்ப போகிறான்னு பிரச்சனை கர்த்தர் ஒரு அடிக்கலை சட்டத்துல நாட்டினான். ஹல்லேலூயா. சொல்லும் கர்த்தாவே அடிக்கடி கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏழை குடும்பத்துக்கு ஆண்டவர் எல்லாம் செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. கைட்டா சின்ன பையன் கிட்ட ஆண்டவர் திறமை இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், அனுபவம் இல்லாம இருக்கலாம், குடும்பத்துடைய இருக்கலாம். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை லிசன் பண்றவங்களா கவனிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா போதும். ஹல்லேலூயா. இந்த மற்ற ஜனங்கள் புறச்சாதியா, ஹல்லேலூயா, உங்களை சுத்திக்கிற மனுஷர்கள் உங்களை திரும்பி பார்க்க முடியாத கர்த்தர் செய்யும். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்காம இல்லையா? தான் முதல் பெயர்சபா வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுடைய வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் சாமுவேலுடைய ரெக்கார்டை யாரும் டச் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. என்ன சொல்ல விரும்புகிறேன்? கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. தன் குமாரனாகிய சாலமோன் இளம் வயதுல இருக்கிறான், சின்ன வயசுல ராஜாவாக மாற போகிறான். அவனுக்கு என்ன அனுப்பிச்சுங்கிறார் பாருங்க. பார்த்து நடந்துக்கோப்பா, ராஜாவுக்கு நிறைய பணம் எல்லாம் வரும், நல்லா சேர்த்து வச்சுக்கோ, நல்லா இது பண்ணி அப்படிலாம் சொல்லல. என்ன சொல்ற? எடுத்து வாசிக்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22:13. சீக்கிரம் படியுங்கள். இஸ்ரவேலுக்காக மோசேக்கு எல்லாம் எடுத்துறீங்களா? வசனத்தை எல்லாம் பாக்குறீங்களா? பார்க்கணும், அங்கதான் பார்க்கணும், வேற எங்க பார்க்கணும். சரி, 22 வாசிப்பா. நியாயங்களையும் செய்ய நீ கவனமா இருந்தா எப்ப நீ தாவீதுக்குள்ள தாவீது உங்க அப்பா அப்படின்னா உனக்கு எந்த ஆசீர்வாதம் பிளஸிங் கிடையாது. உனக்கு ஆசீர்வாதம் எப்ப தெரியுமா வருது? எப்ப தெரியுமா நீ பாக்கியவனா மாறுற? கர்த்தர் இஸ்ரவேல் மோசே மூலமா இஸ்ரவேலுக்கு கொடுத்த நியாயங்களையும் நேர்மைகளையும் என்ன பண்ணான்? கை போடுறதுக்கு கவனமா இருந்தா. ஆமென். ஒரு ராஜா அடுத்து வரக்கூடிய ராஜாவுக்கு சொல்கிற ஆலோசனையை பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்த வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கவனிங்க, கர்த்தருடைய மேன்மையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வசனத்துல நம்ம நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய வசனத்தை வேதத்தை லிசன் பண்ணுவோம், கவனிக்கிறவங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதை மட்டும் வாசிங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லிடுறேன். 16:17 படிக்கலாமா? 16:17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமானான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் எப்பா உண்மை அப்படின்னா கவனிச்சா என் நட கர்த்தருடைய வசனத்துக்கு கவனிச்சமா இருக்குதா?
கர்த்தருடைய வசனத்தை கவனிச்சு 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 நான் போறேனா, இல்ல கவனிக்காம போறேனா, காதுல வாங்காம நான் போறேனா அப்படின்றத பாத்துக்கோ. அப்படி நீ பாத்துக்கிட்ட மாத்துமா என்ன பண்ணி நீ காத்துக்கணும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, வேத விஷயத்தை நாம் சுறுசுறுப்பா இருந்தால் நமக்கு கிடைக்கிற முதல் நன்மை என்னது? லாபம் என்னது? வேதத்தை எல்லாரும் பேச விரும்புறேன். வேதத்தை என்ன கவனிக்கிறீங்களா? வேதத்தை கவனிக்கிறவர்களாய் அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எடுத்து வாசிங்கள். 7:10 சீக்கிரமாக. செய்யவும் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. இதுக்கு நியாயங்களுக்கும் நியமங்களும். நம்பர் 2 என்ன சொல்ல விரும்புகிறேன்? விஷயத்தை நாம் சுறுசுறுப்பா இருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய 2வது லாபம் என்ன? வேதத்திற்கு நாம் இருதயம் பக்குவப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன வேதத்தை கவனிக்கிறோம். 2வது வேதத்திற்கு நம்ம இருதயம் சொல்லுங்க பக்குவப்பட்டிருக்கும். இந்த கிராம சைட்ல எல்லாம் இந்த வயக்காட்டுல வேலை செய்யறாங்கல்ல, அவங்க செருப்பு போட மாட்டாங்க. அவங்க கால சொல்லாதா பேச மாட்டீங்களே? சூடும். ஏன் போட மாட்டாங்க? அவங்க போட மாட்டாங்க. அதை ஏன் போட மாட்டாங்க? நடந்து பழகிட்டு காலெல்லாம் மறுத்து போச்சு, காய் காய்ச்சி போச்சு. அந்த வெயிலு, சூடு, கல்லு, கட்டை, முள்ளு எதுவும் அவங்க பேச என்ன பண்ணாது தெரியாது. என்ன விஷயம்? அவங்க காலு பக்குவப்பட்டுச்சு. அவங்க காலம் என்ன ஆயிடுச்சு? அந்த அங்க இருக்கிற கிராமத்தினுடைய அந்த இடத்துக்கு போறதுக்கெல்லாம் அவங்க காலம் என்ன ஆயிடுச்சு? பக்குவப்படுச்சு. கர்த்தர் நம்ம இடத்துல பேசுகிறார். இரண்டாவதாக வேதத்திற்கு உங்கள் இருதயம் பக்குவப்படணும். வேதத்திற்கு உங்க இருதயம் என்ன பண்ணும்? கவனிங்க. நிறைய பேரு நிறைய நேரத்துல நம்ம வசனத்துக்கு கீழ்படுகிறது இல்லை. ஆண்டவர் நிறைய நேரத்துல சொல்ற இதை செய் மகனே என்பது செய்ய மாட்டோம். இந்த விற்று மகனே என்பது விட மாட்டோம். இங்க போ மகனே என்பது போக மாட்டோம். இங்க வா மகனே சொல்லுவார், வரமாட்டோம். அல்லேலூயா. நான் சொல்றது வருகுதா? ஏன் அது செய்யணும்னு தெரியும், அதை விட்டுறணும் தெரியும், அங்க வரணும்னு தெரியும், அதுக்கு நம்ம கீழ்படணும்னு தெரியும். ஆனா நம்ம மனசு அதுக்கு ஒத்து வரும். ஏன்னா நமக்கு மனசு அது பிடிக்காது. ஏன்னா நம்ம அதை விரும்பல. நம்ம என்ன பண்ணல? அது விரும்பல. நமக்கு இருக்கிறது தான் இஷ்டம். ஆண்டவன் இருக்காதுன்றாரு. ஆண்டவன் அங்க இருக்காதுன்றாரு. கர்த்தர் அங்கிருந்து கிளம்புன்றாரு. நம்ம அங்கதான் இருக்கிறோம். ஏன்னா அங்கிருந்து கிளம்புன்றது அவனுடைய வார்த்தை. நம்ம இருக்கிறது நமக்கு இஷ்டம். அதனால வேத வசனத்துக்கு நிறைய இடங்களிலே நம்ம இருதயம் இன்னும் பக்குவப்படாம இருக்கு. சொல்றது விளங்குதா? விளங்கலையா? புரியுதா நான் சொல்றது? வேதத்திற்கு என்ன சொன்னாலும் கீழ்ப்படியும். என்ன சொன்னாலும் கீழ்ப்படுங்க. என்ன ஆண்டவர் பேசணும் உடனே கீழ்ப்படுங்க. அல்ல இல்ல ஆண்டவர் ரொம்ப கஷ்டம், வேற எதனா சொல்லுங்க நான் செய்யறேன். இல்ல இருதயத்துக்கு வேதத்திற்கு நம்ம இருதயம் என்ன பண்ணோம்? பக்குவப்படும். ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் ஆபிரகாமை குறித்த இடத்துல படம். இந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு குமாரன். நம்ம கொஞ்சம் லாஜிக்கா பேசுறேன் சரிங்களா? ஒரு இதுவாக பேசு. முதல் குமாரன் யாரு? ஆபிரகாம். ரூபன். யார் ரூபன் சொன்னோம்? சாரி இஸ்மவேல். யாரு? இஸ்மவேல். ஈசாக்கு தான். ஈசாக்கு வாக்குத்தத்தனுடைய குமாரன் தான். ஆனால் லிட்டரலா ஆபிரகாம் முதல்ல அப்பான்னு கூப்பிட்டது யாரு? இஸ்மவேல் தான். இப்ப இவருக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. 21ஆம் அதிகாரம் நம்ம எல்லாரும் தெரியும். ஈசாக்கு பிறந்துட்டாரு. அல்லேலூயா. அவன் 100 வயது. ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயது. ஈசாக்கு சொன்னபடி என்ன பண்ண பிறந்துட்டாரு. அல்லேலூயா. அந்த அவரு பால் மறந்த பிறகு பெரிய ஒரு விருந்து பண்றாங்க. அந்த இடத்துல 2 குழந்தைங்க ஏதோ பிரச்சனை வந்துச்சு. உடனே சாராளம்மா கூப்பிடுது. பசங்களாம் வாசிக்க டைம் இல்ல, நான் ஸ்பீடா சொல்லிடுறேன். சாராளம்மா கூப்பிடுது. கூப்பிட்டு ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்லுது என்னது? அந்த அடிமை பெண்ணுடைய மகன் என்னுடைய மகனோட இருக்கு. அவன் சுதந்திரம் என் பையன் தான் சுதந்திரம். நீ உடனடியா ஒண்ணு செய். அந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனை என்ன பண்ணு வெளியாடு.
நீ முதல்ல நம்ம 2 பேரையும் புறம்பேத்து. பைபிள் சொல்லுது இந்த வசனங்கள்லாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனங்கள்லாம் இருக்குது. இது நீங்க எழுதி வச்சீங்கன்னா 10ஆம் வசனத்துல இருந்து இருக்குது. சரிங்களா? இந்த வார்த்தை அந்த அம்மா சாராளமா சொன்ன உடனே கவனிங்க, ஆபிரகாமுக்கு சாரா சொன்ன இந்த வார்த்தை துக்கமா இருந்தது. ஏன் ஏன் துக்கமா இருந்தது? இதுல என்ன பெரிய கேள்வி? ஏன் துக்கமா தானே இருக்குமா? ஏன்னா சாராளுக்கு அந்த இஸ்மவேல் யாரு? அடிமை பெண்ணுடைய மகன். ஆனா ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் யாரு? பேசணும் பையன். என்னது பையன்? கஷ்டமா தானே இருக்கும், கஷ்டமா தானே இருக்கும். அதனால துக்கமா இருக்கு. அவருக்கு எப்படி இருக்குது? அதான் பையன் என்ன பக்குவப்படுங்க, துக்கமா இருக்கு. உடனே ஆண்டவர் சொல்ற அடுத்த வசனத்துல ஆகாரை பற்றியும் அவனுடைய மகனை பற்றியும் சொல்லப்பட்ட விஷயம் உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். அப்படிதான் போட்டிருக்கு, துக்கமா இருக்க வேண்டாம். இந்த விஷயத்தில் சாரா உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் நீ கேள். இந்த ஆண்டவர் கூட சாரா தான் சப்போர்ட் பண்றாங்க. இந்த விஷயத்தில் சாரா உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். ஆமென். முதல் வசனத்துல துக்கமா இருந்தவரு ஆண்டவர் பேசின உடனே கவனிங்க, அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து ஆகாரை கூப்பிட்டு அவருடைய மகனையும் கூப்பிட்டு ஒரு துருத்தி தண்ணி எடுத்து தோல் மேல வச்சு அவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. கை தட்டுங்க. அவர்கள் என்ன பண்ணணும்? அதே சேம் மேட்டர், அதே விஷயம் தான். அதே விஷயம் முதல்ல இருக்கிற வசனத்துல அவருக்கு எப்படி இருந்தது? துக்கமா. இப்ப எப்படி இருக்குது? செஞ்சுட்டாருல, அமுச்சு விட்டாருல. ஏன் அனுப்பிச்சாரு? இருதயம் பக்குவப்பட்டுருச்சு. இருதயம் என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் இன்னைக்கு காலை வேலை தான் உங்ககிட்ட பேசுறேன். வேதத்துல நீங்க கடின விளைப்போடு நீங்க செயல்பட்டீங்கன்னா, வேத விஷயத்துல நீங்க சுறுசுறுப்புள்ளவங்களா இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், வாசிக்கணும். ஓகே ரைட், இந்த இடத்துல ஆண்டவர் பேசிக்கிறாரு, இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இந்த வார்த்தையை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க செயல்பட்டீங்கன்னு வச்சுங்களா, எல்லா விஷயத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்றோம் அதுக்கெல்லாம் உங்க இருதயம் பக்குவப்படும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல தாவீதுக்கும் உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளுக்கும் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை கவனிங்க, தேவனுக்கு பிரியமில்லாதபடினால வேதம் சொல்கிறது அந்த பிள்ளையை கர்த்தர் அடித்தார். அந்த பிள்ளை வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அல்லேலூயா. ஆமென். உடனே தாவீது போறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு, உட்கார்றாரு, உபவாசம் பண்றாரு, அழுகுறாரு, ஜெபம் பண்றாரு, 2 நிதி சாம்பல்ல உட்கார்றாரு. அப்படியே அந்த பிள்ளை பழைக்கிற செத்து போச்சு. செத்து போச்சுன்ற விஷயத்த புரியல அவர்கிட்ட சொல்றதுக்கு வராங்க, யோசிக்கிறாங்க. பிள்ளை உயிரோடு இருக்கும்போது வந்து அவ்வளவு அழுதாரு. பிள்ளை செத்து போச்சுன்னா அவர் தாங்குவாரா தாங்க மாட்டாரான்னு தெரியல. அதனால எப்படி சொல்றது? இந்த வார்த்தை தாவீது கேட்டுருச்சு. வெளியே வந்து சொல்றாரு, என்ன பாச்சு பிள்ளை என்ன ஆச்சு? உயிரோட செத்து போச்சான். செத்து போச்சு. ஓகே ரைட், வெளியே போ. குளிச்சாரு, ஆலயத்துக்கு போனாரு, கர்த்தரை தொழுது கொண்டாரு, வீட்டுக்கு வந்தாரு, சாப்பாடு கேட்ட டேபிள் மேல சாப்பாடு உட்காந்து ஃபுல்லா சாப்பிட்டாரு. புள்ளைய ஒண்ணு பைத்தியம் பிடிச்சிச்சா? உள்ள உயிரோட இருக்கும்போது அழுத, பிள்ளை செத்து போன பிறகு குளிச்சுட்டு வந்து சாப்பிடுறியே, முதல்ல அழிவில்லையா அப்படின்னு கேட்கும் போது தாவீது சொல்ற வார்த்தை கவனிங்க. அவன் சொல்றான், பிள்ளை உயிரோடு கூட இருக்கும் போது ஒருவேளை என் ஜெபத்தை கேட்டு என் அழுகையை பார்த்து, என் கண்ணீரை பார்த்து, என் உபவாசத்தை பார்த்து கர்த்தர் எனக்கு மனமிறங்கி அந்த பிள்ளையை காப்பாற்றுவாரோ என்று நான் மன்றாடி அழுதேன். இப்பொழுது பிள்ளை செத்து போயிட்டு, இப்ப நான் தான் அந்த பிள்ளை கிட்ட போகணுமே தவிர அந்த பிள்ளை என்கிட்ட வராது. இதுதான் பார்ப்போம். கைதடுங்க. அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் பேசுகிற எல்லா வார்த்தையும் நீங்க கீழ்ப்படிவதற்கு உங்க இருதயத்தை நீங்க பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு அது வருத்தமா இருக்கும், உங்களுக்கு அது வலியா இருக்கும், உங்களுக்கு அது வேணாம்னு தோணும், உங்களுக்கு அதை செய்ய வேணாம்னு தோணும். ஆனா கர்த்தர் செய்ய சொல்லும் போது நீங்க அதை செய்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் விட சொல்லும் போது நீங்க விட்டுதான் ஆக வேண்டும். கர்த்தர் போக சொல்லும் போது நீங்க போய்தான் ஆக வேண்டும். கர்த்தர் எழுந்திருக்க சொல்லும் போது எழுந்திருந்துதான் ஆக வேண்டும். கர்த்தர் ஏறுன்னு சொன்னா ஏறிதான் ஆகணும். நினிவே கப்பல், நினிவே கப்பல ஏறி போயிட்டு நினிவேக்கு போயிட்டு பிரசங்கம் பண்றாங்க. தர்சிஸ் கப்பல் ஏறி உட்காந்து யாரு? தீர்க்கதரிசி ஜோனா தான். அதே ஏறி உட்காந்து கர்த்தர் சமுத்திரத்தின் மும்முரத்தை ஆரம்பித்தார். உடனே பாத்தீங்கன்னா சமுத்திரம் கொந்தளிக்கிறது, எல்லாரும் சீட்டு போடுறாங்க. யாராலும் வந்து பிரச்சனை. கர்த்தர் எல்லா நேரத்திலும் மறைச்சு வைக்க மாட்டாங்க. நம்மள சில பேர் யோசிக்கிறாங்க, அலையா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறவங்க அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு யோசிக்கிறாங்க, நான் என்ன பண்ணாலும் கர்த்தர் சைலண்ட் ஆகுறாரு.
எந்த இடத்துல பேர் எடுத்து ஒண்ணுமா விட்டுருவாரு. பி கேர்ஃபுல். ஜஸ்டிஸ் கப்பல்ல ஏறுமோ சைலண்டா இருந்தது, அதிரவை படுத்து சைலண்டா இருந்தது, அப்படியே சமுத்திரம் பொங்கலிருந்து சாக்கு முடல தூக்கி போற சைலண்டா இருந்தது. சீட்டு போட்டாம பாருங்க, சீட்டு கரெக்டா யோனா பேருக்கு வந்துச்சு. அல்லேலூயா. நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டேன். எங்க பேசணுமோ எங்க எதுனா பண்ணணுமோ பண்ணிட்டு போயிரு. கரெக்டா இது இருக்கணும்ல, நீ எந்த இடத்துக்கு வரணுமோ வரணும்ல. அல்லேலூயா. சீட்டு யோனாவின் பேர்ல விழுந்தது. யாருப்பா யோனா? யோனாவை காணோம். கீழே வந்து பார்த்தா படுத்துக்கிறார் யோனா. எழுப்பி என்ன ஆச்சு? இன்னும் உன் பேர் தான் வந்து. நான் இஸ்ரவேலின் தேவனான கர்த்தருக்கு மிகுந்த பயபக்தி உள்ளவன். கர்த்தர் இங்க போது நான் இங்க வந்துட்டு அதனால எனக்கு பிரச்சனை வந்துச்சு. என்ன பண்றது? தூக்கி சமுத்திரத்துல போடு. நின்று போட்டாங்க, நின்று போச்சு. சமுத்திரம் அடங்கி போச்சு. அல்லேலூயா. கர்த்தர் மீனுக்கு கட்டளை, மீன் வந்து யோனா என்ன பண்ணிடுச்சு? விழுந்துச்சு. யோனா புத்தகத்தை நீங்க பெருப்பிட்டீங்களா இல்லையா? திருப்பல. என்ன பண்ணிட்டீங்க எவ்வளவு நேரம்? என்ன நான் பேச காமிச்சிருந்தீங்க. சரி சரி, இப்ப வாசிங்க 2 யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகிறது, கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பத்தை உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்து. எப்ப நினைச்சாராம் கர்த்தரை? இப்ப நினைச்சாராம். எனக்கு கடல் பாசி இப்ப என்ன ஆயிடுச்சு? சுத்திக்கிச்சு. இப்ப நினைச்சவரு அதே யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்க. யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போட்டுக்கா எங்க போனாரா? தர்ஷீசுக்கு. அல்லேலூயா. அப்போ இப்ப நினைக்கிறவரு அப்ப நினைக்கிறார், அப்ப நினைக்காதவர் இப்ப என்ன பண்றாரு? நினைக்கிறார். அல்லேலூயா. இதுதான் இருதய பக்குவப்படுத்துன்னு அர்த்தம். நான் சொல்லுவாங்கதா? எத்தனை பேர் சொல்றது விளங்குது? விளங்குதுன்றவங்க சில நேரத்துல சில பிரச்சனைகளை, சில உபத்திரவங்களை, சில நெருக்கங்களை, சில நெருக்கங்களை, சில சத்துருக்களை ஆண்டவர் எழுப்புவார் நமக்கு. அல்லேலூயா. ஏன்? உன் இருதயத்தை பக்குவப்படுத்து. சும்மா சமுத்திரம் ஏங்க ஆடுது? சும்மா மனதை ஏங்க கத்துறான்? அல்லேலூயா. நல்ல எப்படி தானே? ஏன் நீங்க உன்னை பூஜை காமிச்சுக்கிறாரு? சம்திங்களா ஏதோ. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட, மீனு யோனா வந்து கரைக்கு டக்கு போட்டு போயிடுச்சு. 3ஆம் அதிகாரம் ஆரம்பிச்சதோ இல்லையோ, யோனா ஆரம்பிச்ச நினிவேக்கு பயணத்தை. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது நிறைவேறி முடிந்தது. அல்லேலூயா. எந்த யோனா போக மாட்டேன்னு சொன்னா அதே யோனா கர்த்தர் போக வச்சு. ஏன் தெரியுமா? இருதயத்தை பக்குவம். இருதயம் பக்குவப்படுத்தும். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சிக்கலாகலே தாவீது மனுஷர் எல்லாரையும் பிடித்துக் கொண்டு போகும்போது தாவீது கொண்டு 4 பேரும் தாவீது 400 பேரும் தாவீதுக்கு விரோதமா கல்லெறிஞ்சுடைய கல் எடுத்துக் கொண்டாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். விலங்கிற்கு மட்டும் அழுதான். ஆனா அந்த 6ஆம் வசனத்துடைய கடைசியிலே சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் வசனத்திற்கு நம் இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த. எஸ்ரா வசனத்துக்கு தன்னை இருதயத்தை என்ன பண்ணா? பக்குவப்படுத்த. அதே மாதிரி நாம வசனத்துக்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பிரசங்கி சாலமோன் ஞானி என்ன எழுதுகிறார்? 16:6 கிருபையினாலும் நற்செய்தியினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். கிருபையும் சத்தியமும் ஒண்ணு. கிருபை உனக்கு இருக்கு, ஆனா சத்தியத்துல நீ இருக்கும் போது அந்த ரெண்டும் வந்து இணையும் போது உன் பாவம் நிவர்த்தி ஆகும். நீ ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்னெல்லாம் போய் தேவனுடைய இருதயத்தை நீ வேதனைப்படுத்தி ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சியோ, அந்த பாவத்தை கர்த்தர் நிவர்த்தியாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? உன் இருதயத்தை நீ பக்குவப்படுத்தணும் வசனத்துக்கு. அதே அதுக்கு அடுத்த வசனத்துக்கு வழிகள் கர்த்தருக்கு சத்துருக்களும். அல்லேலூயா. உன் சத்துரு எல்லாம் உங்களுக்கு சமாதானம் ஆயிடும். உன்னை எழுத்தவனா உங்ககிட்ட வந்து கை கொடுத்துருவான். ஆமென். வரமாட்டேங்க போடுவான். உன் உபத்திரவம் எல்லாத்தையும் கர்த்தர் உயர்வா மாத்திடுவோம். ஏன் தெரியுமா? நீ வசனத்துக்கு உன் இருதயத்தை என்ன பண்ணணும்? பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நன்றாய் ஓடுகிறீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? நல்லதனமா போன சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? அல்லேலூயா. ஆமென்.
யூதாஸ் காரியத்து மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே அவன் போய் ஆண்டவரை காட்டிக் கொடுத்த 30 வெள்ளிக்காசை எடுத்துக்கொண்டு பேசுகிறான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். அவன் ஏன்பா இவனுக்கு அப்ப வரலையா புத்தி? அப்ப இறுதி பக்குவப்படல, இப்பதான் பக்குவப்பட்டுச்சு. அல்லேலூயா. தூக்கி தேவாலயத்துல எரிந்து விட்டான். ஆமென். நம்ம இருதயம் ஆண்டவர் என்ன சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தை எப்படி வந்தாலும் அதற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக, வசனத்தை நம்ம கேட்கிறவர்களாக, அதுக்கு நேராக நம்ம இருதயம் பக்குவப்பட்டதா இருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் திருப்பது. 2 கொரிந்தியர் நேரம் சீக்கிரமா திருப்புங்க. 2 கொரிந்தியர் 13, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் 7-8 வசனத்தை. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கம் செய்யாதிருக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டு விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சத்தியத்துக்கு என்னதான் நான் பண்ணாலும் சத்தியத்துக்கு விரோதமா ஒண்ணும் செய்ய முடியாது, சத்தியத்துக்கு அனுகூலமா தான் செய்ய முடியும். என்னதான் பண்ணா சத்தியத்துக்கு விரோதமா நீ எதையுமே வைத்திருக்க முடியாது. அல்லேலூயா. சொல்றது புரியுதா? சத்தியத்துக்கு நீ ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கிற, அந்த ரூட் உனக்கு ஒரு நாள் நிக்காது. இப்போ உனக்கு புரியலையா? சத்தியத்துக்கு விரோதமா நீ மனதுக்கு கையில வச்சிருந்தா அது ஒரு நாள் நிக்காது. சத்தியத்துக்கு அனுகூலமா தான் செய்யப்படும். சத்தியத்துக்கு விரோதமா நீ சத்தியத்தை போராட்டம் பண்ண முடியும். சத்தியம் உனக்கு விடுதலை உன்னை கட்டிப்படாது. புரிஞ்ச சத்தியம் ஒண்ணு என்ன பண்ணும்? கட்டி போட்டு சத்தியம் உனக்குள்ள வரும் என்றால், வேதம் உனக்குள்ள வரும் என்றால், எப்பேற்பட்ட வசனத்துக்கும் கீழ்ப்படிய இறுதியும் பக்குவம். 21ஆம் அதிகாரத்துல இஸ்மவேல் அனுப்பிட்டேன். 22ஆம் அதிகாரத்துல ஈசாக்க தனக்கு வீடு ரெடியார் மனுஷன் இருதயம் பக்குவப்பட்டுருச்சு. இருதயம் என்ன ஆச்சு? பக்குவப்பட்டுச்சுல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல யாக்கோபு லாபானிடத்திலே சொல்றான், லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினேன். உன்னுடைய 2 குமாரத்திகளுக்காக 14 வருஷம், உன் மந்தைக்காக 6 வருஷம் வேலை செஞ்சேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பச்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்வளவு இடத்துல நான் பாடுபட்டேன், பிரயாசப்பட்டேன், கஷ்டப்பட்டேன். ஆனா அடுத்தது சொல்றான், அது 31ஆம் அதிகாரம் 40-42 வரைக்கும் நீங்க பாருங்க. அவன் சொல்ற 42ஆம் வசனம் நினைக்கிறேன். அவன் சொல்றான், நீ என்னுடைய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு கூட இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமை அனுப்பிட்டு சொல்ல வேண்டியது நேரத்துல. எங்க அம்மா என்னுடைய அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை நான் திருட்டளவாய் வாங்குவதற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த எங்க அம்மாவும், எங்க அண்ணனுடைய பேரை சொல்லி நான் தான் ஏசான்னு சொல்லி எங்க அப்பாவை ஏமாத்தி நான் போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். என்னுடைய என்ன சொல்றது மைண்டு, திருட்டலமான மைண்டு, என்னுடைய கேவலமான புத்தியும் என்னோட இராமல் போன சொல்ல வேண்டியதானே. அப்ப அம்மா போட்டு கொடுத்த ஸ்கெட்சும் வேஸ்ட். இவர் பயன்படுத்தினா பாருங்க ஒரு காரியம், அதுவும் வேஸ்ட். இவர் பயன்படுத்தின பாருங்க, இவரோடு கூட கையில கொடுத்துட்டு உன்னோட சேஷ்ட புத்திர பாகலாம் எனக்கு கொடுனாரு. இவர் செஞ்ச காரியம் எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் கூட இருந்தனாலதான் இப்பொழுது 2 பரிவாரத்தோடு நான் போயிட்டு இருக்கிற கையை கட்ட காட்டு. சத்தியத்துக்கு விரோதமா நீங்க என்னன்னாலும் பண்ணணும். ரொம்ப நாள் நிக்க அதுக்கு விரோதமா சில பேர் பயங்கரமா டெக்னிக்கா பண்ணுவாங்க. என்ன வேணாலும் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தெரியும். ஆனா சத்தியத்துக்கு விரோதமா இல்லை, சத்தியத்துக்கு அனுகூலமா, சத்தியத்தை கீழ்படுத்துறதுக்கு உயர்ந்த என்ன பண்ணிடுங்க, பக்குவப்படுத்துறது. மோஸ்ட்லி பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பயிர் போதாரம் அவன் சகோதரன் போட்டு அடிச்சா 70 போட்டு அடிச்சு அவன் கொலை பண்ணிட்டான், கோச்சு வச்சுட்டு போயிட்டான். அப்ப ஏற்பட்ட மோஸ்ட்லி என்ன 12ஆம் அதிகாரத்துல சாந்த குணங்களோட 40 நாள் அவங்க சமூகத்துல நின்று கர்த்தருடைய வசனத்துக்கு பார்ப்போம். அதனாலதான் அவன் மாறணும். என்ன சொல்றது? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே கீழையாம் தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா எப்பவும் போல நிமித்தம் பார்க்க போகாமல் இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் சொன்னபடியே ஆசீர்வதிக்கிறவனாய் வாயை திறந்தார். காரணம் என்ன? காரணம் என்ன? அல்லேலூயா. பாத்தீங்கன்னா என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7-9
22ஆம் அதிகாரம் 14 முதல் 19. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. டைம் இல்லை. பாலாக்களுடைய ஆட்கள் மூப்பர்கள் வந்து கூப்பிடும் போது இவங்க ஆசைப்படுறான் அவனுடைய பரிசுகளுக்கு பொருட்கள். அதான் ராத்திரி நீ தந்து நான் கத்தரிடத்துல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமே. பாத்தீங்கன்னா சில பேருக்கு வாய் வேணாம்னு சொல்ல வயிறு அந்த மாதிரி சில கேஸ் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு தெரியும். வாய் சொல்லும் ஆமாண்டவரே ஆண்டவரே நமக்குதான். ஆனா வயிறு அங்க வச்சுருது கனெக்ஷன். அல்லேலூயா. வாய் இங்க பேசுது, வயிறு மனசு அங்க கனெக்ஷன் வச்சிருக்குது. பி கேர்ஃபுல். அல்லேலூயா. அது ரொம்ப நாளைக்கு நினைக்காது. அந்த இடத்துல ஜெமினி பிரிட்ஜ்ல உன கைவிட்டு போடும். கர்த்தர் தான் அங்கேயும் வந்து சந்திப்பார். அல்லேலூயா. அதுதான் நான் சொல்றது. கீழையா மாதிரி இருக்கக்கூடாது. செமையான வழியில புரட்டுற மாதிரி 2 வழியில போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமென் கீழ்ப்படுவதற்கு உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. டைம் இல்லை. நம்பர் 3 2 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். டைம் இல்லையே. ஜனங்களுக்கு போதித்தான். அல்லேலூயா. நம்பர் 3 வேதத்தை சுமக்கிறவர்களாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்னேன் வேதத்தை. நம்பர் 2 இரண்டாவது வேதத்திற்கு இருதயத்தை பக்குவப்படுத்தணும். நம்பர் 3 மூன்றாவது வேதத்தை சுமக்கணும். நம்ம என்ன பண்ண வேதத்தை சுமக்கணும். என்னத்தை சுமக்கிறீங்க? குடும்ப பாரத்தை சுமக்கிறீங்க. என்னத்தை சுமக்கிறீங்க? இந்த கால் வழியை சுமக்கிறீங்க. என்னத்தை சுமக்கிறீங்க? ஒரே முதுகு வலி சுமக்கிறீங்க. என்னத்தை புள்ள பார்த்தீங்கன்னா சுமக்கிறேன். கத்த சொல்றாரு நீ எல்லாத்தையும் சுமக்கிறத விட என் வசனத்தை என் வேதத்தை உனக்கு வரக்கூடிய எல்லா உபத்திரவுகளையும் நான் உயர்வாக மாற்றி போட நான் உண்மை. புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னை ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தட் மீன்ஸ் வசனத்தை சுமந்து கொண்டு. யார் வசனத்தை சுமக்கிறார்கள் அவன் அவர் கர்த்தருடைய வசனத்திலே தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறார். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 16. யோர்தானிலே யோர்தானை தாண்டும் போது கவனிங்க. யோசுவா மூலமா கர்த்தர் சொல்றாரு எப்பா உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நிக்கிற ஆசாரியர்கள் கால் யோர்தான் நதியில லைட்டா பட்ட உடனே யோர்தான் விளையிடும். நான் சொல்றது வேலைதான். நீங்க கர்த்தருடைய வசனத்தை சுமந்து நின்னீங்க வச்சுங்களேன், யோர்தான் உங்களுக்கு விரோதமா வந்தாலும் யோர்தான ஆண்டவர் தடை பண்ணுவீங்க. கர்த்தருடைய வசனத்தை நீங்க சுமந்தீங்கன்னா செங்கடலே வந்தாலும் செங்கடல தள்ளி போட்டுருவாங்க. கோலியாத்தே வந்தாலும் தள்ளி போட்டுருவாங்க. ஏன்னா நீங்க வசனத்தை சுமக்கணும். சுமக்கணும். எப்படி வசனத்தை சுமக்கிறீங்க? 10 நிமிஷம் ஒரு மனுஷன் நீங்க பேசுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்க வாயிலிருந்து ஒரு வசனமாவது வாங்கணும். அதுதான் வரலன்னு நீங்க வசனம் சுமக்கலாம். 10 நிமிஷம் ஒரு மனுஷன் பேசுறீங்கன்னா உங்க வாயிலிருந்து ஒரு வசனமாவது என்ன பண்ணிக்கணும் வந்து எப்படியாவது வந்துருக்கும். இல்லையா எப்படி வருது படிக்கலாம். இல்ல பேசும்போது ஆமா நம்ம பைபிள் தான் அப்படி சொல்றது இல்ல டக்குன்னு வந்துருக்கும். பைபிள் சொல்றது கண்டிப்பா நடக்கும். அப்படி வந்துருக்கும். அல்லேலூயா. அப்பதான் நீ வசனத்தை சுமக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பாலுகிறவர் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். நீ குழந்தையா இருக்க கூடாது. நீதியின் வசனத்திலே பழக்கப்பட்டவனா இருக்கணும். பேசுறதுக்கு பழகணும், சொல்றதுக்கு பழகணும், வசனத்துல உனக்கு பழக்கம் இருக்கணும். சில பேர் பாத்தீங்களா அப்படியே பேசுறாங்கன்னா அப்படியே இங்கிலீஷ் வார்த்தை வந்துடும். பாத்தீங்களா என்ன இங்கிலீஷ் வார்த்தை புரியல. நம்ம ஊர்ல பேசுறாங்க அத பேசுனா என்ன பண்ணிடுவேன். அதாவது நான் பெரிய சொல்லுவேன், பெரிய படம் ஒரு மனுஷனை பேசக்கூடா தெரியும் அவன் யாரு. பேசும்போது அப்படியே இந்த வார்த்தை பண்ணும். பழக்கம் என்னது? பழக்கம். அந்த பழக்கம் நமக்கு வசனத்துல இருக்கும். வசனத்தை பேசி 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 என்ன பண்ணோம். அமெரிக்கால ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவரும் அவருடைய மனைவியும் சண்டை போட்டா கூட வசனத்தை வச்சு சண்டை போடுவோம். சண்டை போட்டா கூட நீ இப்படி பண்ற வசனம் இப்படி சொல்லுது. ஒன்னாவது நீ பண்றது கூட கேட்டா வசனம் இப்படின்னு சொல்லுது. இது கூட நல்லதாங்க. நான் ஒருத்தரோட ஆமென் சொல்ல மாட்டீங்க. எப்படி வசனத்தை பேசுறோம்ல, நீ தேவையில்ல
எங்க அம்மா உன்னுடைய பெருமை என்ன தெரியுமா அப்படின்னு பேசுறத விட நீ வசனம் பேசுறது எவ்வளவோ பெட்டர். புரிஞ்சவங்க அல்லேலூயா. யோவான் புத்தகம் 17:17 உங்க சத்தியத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்கும். யோவான் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சத்தியவான் எவனும் என்னுடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பெரோயா பட்டணத்தார். அந்த பட்டணத்தார் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததுனாலே சிரோக்கிய உள்ளவர்களை பார்த்து நற்குணசாலிகளா இருந்தாங்க. அல்லேலூயா. நீங்க வசனத்தை சுமந்தீங்கன்னா அல்லேலூயா மற்றவர்களை விட உங்களை ஆண்டவர் பெட்டரா வைக்கும். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் ஜலப்பொடியினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஆகாரத்தால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, வசனத்தினால் உண்டாகிற பஞ்சம் எங்கும் படும். அந்த பஞ்சம் வரும்போது யோசேப்பு போல தானியத்தை சேஃப்டி பண்ணி வைக்கணும். அதே மாதிரி யோசேப்பு போல நாமும் வசனத்தை நாம் சுமந்து சுமந்து நம்ம இருதயத்துல சேகரித்து வைக்க வேண்டும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. வசனத்தை நீங்க என்ன பண்ணணும்? வசனத்தை என்ன பண்ணணும்? வசனத்தை என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. வசனத்தை நீங்க எதை சுமக்குறீங்களோ இல்லையோ, வேலைக்கு போகும்போது சாப்பாடு மூட்டையை சுமக்குறீங்களோ இல்லையோ, வசனத்தை என்ன பண்ணுங்க? சாப்பாடு, காரம், குழம்பு, பொரியல், அப்புறம் எங்க அதெல்லாம் கேட்டு வாங்கி சுமந்து போறல. வசனத்தை என்ன பண்ணணும்? 3 காரியங்கள் சொல்லுங்க. டைம் இல்லை, முடிச்சிடணும். இப்படி அமைதி எப்படி இன்னொரு 1/2 hour பேசலாமா? வேற விஷயத்துல நம்ம சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய லாபம் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வேதத்தை கவனிக்கிறவர்களா இருக்கும். நம்பர் 2 வேதத்திற்கு இருதயம் பக்குவப்பட்டிருக்கும். நம்பர் 3 வேதத்தை சுமக்கிறவர்களா இருக்கும். நாம் இப்படி இருக்கும்போது நிச்சயமா வேதத்துல சுறுசுறுப்பா இருப்போம். சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கும் போது வேத வசனத்துல நாம நிலைத்திருப்போம். பேசினான்றவங்க எல்லாரும் தேவ சமூகத்துல இருந்து நின்று பாதை